வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து டெலிகிராம் லிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜாயின் ஆயிட்டீங்கன்னா நிப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கும். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக வந்து ஒரு 15 வீடியோ இருக்கு. 1 by 1 ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ முடிஞ்சுன்னா பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஒவ்வொரு நாளும் கேப் கொடுங்க. ஒரு நாள் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படி பாருங்க. ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு முழுமையா புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய மட்டும் பாருங்க, போதுமானது. அதுக்கு பின்னாடி அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்க. டெய்லி நிப்டிக்குமே கோல்டுக்கும் வந்து அப்டேட் வீடியோ டெய்லி கொடுத்துட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நிப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிப்டி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இது ஒரு சப்போர்ட்டா போட்டிருந்தோம். மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல போட்டிருந்தோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்லயே மேல போயிட்டான். அதனால வந்து ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்டர்ஸ் ஏரியா, இங்க சப்போர்ட் ஏரியா, இங்க ரிஜெக்ட், இங்க ரிஜெக்ட். இப்போ இது ஒரு மல்டி கனெக்ட் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்திருக்கோம். 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்க இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல பாருங்க, நேத்துடைய லெவல் இது. அந்த லெவலுக்கு மேல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் போய் க்ளோஸ் ஆயிட்டா. அப்போ நம்மளுக்கு பை ட்ரேடு, பைக்கு மட்டும் தான் மூவ் பண்ண போறோம். செல்லுக்கு இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகி மேல போயிடுச்சுக்கும் போது போய் தூரத்து இந்த இடத்துல முடிச்சா சரியா இருக்குமா அப்படின்னா செய்யக்கூடாது. அதை நான் செய்யக்கூடாது. அடுத்த லெவல் இந்த லெவல் இருக்கு. இந்த லெவல் தாண்டியாச்சுன்னா அடுத்த லெவல் இந்த லெவலு. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போயிட்டு இது பாருங்க, இது வரைக்கும் வந்துட்டு, அதாவது 2வது கேண்டல் இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அடுத்து கீழே இது வரைக்கும் கீழே வந்திருக்கான். இதுதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு துரத்தி போய் இங்க வாங்குறதெல்லாம் பண்ணோம்னா ஆப்ஷன்ல எல்லாம் சிக்கிடும். 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஈஸியா போயிடும். அதனால அந்த வேலையை பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மறுபடியும் இங்க எடுத்துட்டோம்னா மறுபடியும் மேல இது வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா அகைன் வந்து பாருங்க, இப்ப நம்ம இது ஒரு லெவலா போட்டு வச்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அகைன் அந்த லெவலுக்கே வந்து சப்போர்ட் எடுத்து அடுத்து போயிருக்கு. அடுத்து இந்த லெவல் இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பாருங்க, போயிட்டு அப்படியே கீழே வந்து மறுபடியும் அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்க இருந்து கீழே வந்து கரெக்டா பாருங்க இந்த இந்த ரேஞ்ச் போட்டோம் பாத்தீங்களா? இந்த ரேஞ்சில பாருங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆயிருக்கான்னு. இது உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இங்க சிரமப்பட்டு கடைசி ஒரு 2 கேரள உடைச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து அவ்வளவு சிரமப்படுது. அப்ப இந்த ஒவ்வொரு ஏரியா சப்போர்ட் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அதனால வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி தான் பார்க்கணும். எங்க வந்து அவன் ஸ்ட்ரகிள் ஆகலாம், ஸ்ட்ரகிள் பாயிண்ட் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு இது முழுமையான ஐடியா கிடைக்குங்க. அதனால வந்து இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க என்ன நடக்குன்னு பாருங்க. நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். பிசினஸ் கைட்லைன்ஸ் தவறாமல் பார்க்க வேண்டிய இருக்கும். மொத்தம் அதை பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு பின்னாடியே இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோலாம் ஒவ்வொன்றா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இடையில வந்து இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து இந்த இருப்பாங்க கரெக்டா இருக்கும். சரிங்களா? ட்ரேட் இவ்வளவுதாங்க. கரெக்டா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தா போதுமானது. இது ஆப்ஷன்ல பாருங்க மிகப்பெரிய லெவல் அவுட்புட் கொடுத்துரும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, பொறுமையா பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண சக்சஸ் ஆகும். சும்மா மேல போகுது கீழே போகுது சொல்றாங்க இல்லைங்க, அந்த லெவல் எங்க போயிட்டு திரும்புதுன்னு பாருங்க. ஸ்ட்ரகிள் பாயிண்ட் கொடுத்துருக்குன்னா அவன் பாருங்க ஓப்பன் ஆகி மேல போயிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் எடுத்துட்டு தான் போறேன். பாருங்க இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரகிள் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்தா மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாருங்க கிளியரா பாருங்க, இந்த இடத்துல தெரியும். இந்த பாயிண்ட்டுக்கு போய் தொட்டோன்னே, அதாவது இது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேல இது வரைக்கும் போயிட்டு கீழே இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் திரும்பி இருக்கான். திரும்பினா மேல க்ளோஸ் பாடி க்ளோஸ் வச்சிருக்கா. அதுக்கடுத்து இது பாடி க்ளோஸ் வைக்கல. இந்த 2 கேண்டில் 3வது கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருக்கா.
4 5வது கேன் கீழே வந்து கரெக்டா இந்த பாயிண்டே சப்போர்ட் பர்ஃபெக்டா பாருங்க. இந்த பாடி அங்கதான் உட்காந்துட்டு பாருங்க. பாடி கரெக்டா இங்க உட்காந்து மறுபடியும் மேல எந்திரிச்சிருக்கு. இங்க பாடி எந்திரிச்சது அகைன் அப்படியே மேல கொண்டு போயிட்டு அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு போனது. இங்க ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், இங்க இருந்து ஸ்ட்ரகிள் ஆகாம வந்து பாருங்க. இங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுதா அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கேன். அடுத்து அப்படியே மேல போடுச்சு. இந்த மாதிரி வந்து பிரிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சும்மா மொத்தமா நானும் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு பண்ணி பழகாதீங்க. இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பழகிக்கங்க. சார்ட்டை ரீட் பண்ணோம்னா ஈஸியா வந்து ட்ரேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் நம்ம சந்திப்போம்.